வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவிற்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அது சட்டமாக இயற்றப்பட்டது. இதுகுறித்து பேசிய தமிழக முஸ்லிம் லீக் கட்சியின் நிறுவன தலைவர் ஷேக் தாவூத், இந்தியாவில் இராணுவம், ரயில்வே துறைக்கு அடுத்து அதிக சொத்துக்கள் வக்ஃபு வாரியத்திடம் உள்ளது. ஏறக்குறைய 9 லட்சம் ஏக்கர் அல்லது 9 லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. இதில் எது உண்மை என்பதை கண்டறிவதற்கு இந்த சட்ட மசோதா அவசியம் தேவை என்று தெரிவித்துள்ளார். வக்ஃபு சொத்து வருமானத்தை இந்தியா முழுவதும் 200 பேரில் இருந்து 300 பேர் மட்டுமே அனுபவித்து வருகிறார்கள். ஏழை எளிய மக்களுக்கு இந்த வருமானம் சென்றடையவில்லை என்பது மிகவும் வருத்தத்திற்குரியது. உண்மையில் வக்ஃபு வாரியம் மூலம் ஏழை மக்களுக்கு எந்த உதவியும் செய்யப்படவில்லை. இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சி முழு மனதுடன் வரவேற்கிறது என்று தனது நிலைப்பாட்டை ஆணித்தரமாக தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை அனுபவிக்கும் சில தனிநபர்களிடமிருந்து அந்த சொத்தை திரும்ப பெற வேண்டும். வக்ஃபு வாரியத்தில் எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது என மத்திய, மாநில அரசுகள் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு இஸ்லாமியர்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவிப்பதாக மாயை பரப்பப்படும் வேளையில் இஸ்லாமிய கட்சியின் தலைவர் ஆதரவு அளித்திருப்பது எதிர்க்கட்சிகளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது.